இன உணர்வு கடந்து பகுத்தொண்டு பல்லுயிர் போக்கும் பண்பாட்டின் மக்கள் விழாவாகவே பொங்கல் ஒளிவிட்டு பிரகாசம். உழவர் பெருமக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் பொங்கல் எனும் பண்பாட்டு திருவிழாவில் நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சிக்கு தனி தொடர்புண்டு. ஆண்டுதோறும் உலகெங்கும் கொண்டாடப்படும் தமிழர் திருநாளான பொங்கல் கொண்டாட்டத்தை உள்ளதை உள்ளபடி அதே மகிழ்ச்சி கொண்டாட்டத்தோடு மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதில் முதன்மை இடம் வகிக்கிறது. தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டி ஆண்டுதோறும் பொங்கல் திருவிழாவின் பொழுது நடத்தப்பட்டு வருகிறது. வரலாற்று சிறப்புமிக்க ஜல்லிக்கட்டு போட்டிகளை உலக அரங்கில் தமிழரின் வீரத்தை பறைசாற்றும் விதமாக நேரலை செய்து கண்களுக்கு விருந்தாக்குவதில் நியூஸ் 7 தமிழ் எப்போதும் முதலிடம் என்பதை உலகத் தமிழர்களே அறிவார்கள். அத்தகைய ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்தக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்ட போது தன்னெழுச்சியாக தமிழர்கள் வங்கக் கடலோரம் உணர்ச்சி தழும்ப திரண்டனர். உரிமை குரலாய் ஜல்லிக்கட்டுக்கு விதிக்கப்பட்ட தடையை உடைக்க தமிழர்கள் என்ற ஒற்றை குடையின் கீழ் போராட்டக் களத்தை கட்டமைத்தனர். உலக அரங்கில் ஜல்லிக்கட்டு போராட்டம் பெரும் ஜல்லிக்கட்டு புரட்சியாக வெடித்தது. மெரீனாவில் திரண்ட இளைஞர்களின் உணர்வுகளை முதலாக தொலைக்காட்சியில் பதிவு செய்தது நமது நியூஸ் 7 தமிழ். 10 நாட்கள் நடந்த மெரீனா புரட்சியை பல்வேறு வழிகளில் பதிவு செய்து உலகறிய செய்தது. விளைவு போராட்டம் வெற்றியடைந்தது. ஜல்லிக்கட்டு நடத்த விதிக்கப்பட்ட தடை உடைக்கப்பட்டது. அந்த ஆண்டே தமிழர்களின் மரபு திருவிழாவில் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்பட்டது. அதை தொடர் நேரலைப்படுத்தியது நியூஸ் 7 தமிழ். ஒவ்வொரு ஆண்டும் மதுரை, அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் உள்ளிட்ட தமிழ்நாட்டில் நடக்கும் அத்தனை ஜல்லிக்கட்டு போட்டிகளையும் நேரலைப்படுத்தி உலக மக்களின் கண்களுக்கு விருந்தளித்ததில் பெரும் பங்கு நியூஸ் 7 தமிழுக்கு எந்நாளும் உண்டு. தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை காட்சிப்படுத்துவது மட்டுமல்ல, தன் பணியாளர்களோடு சேர்ந்து கொண்டாடுவதிலும் நியூஸ் 7 தமிழ் தனக்கென்று தனித்தன்மையை பெற்றுள்ளது. இந்த ஆண்டு நியூஸ் 7 தமிழ் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை கொண்டாடியது. வண்ண கோலமிட்டு தைமகளை வரவேற்ற நியூஸ் 7 தமிழ் கோலப்போட்டியுடன் கொண்டாட்டத்தை தொடங்கியது. நியூஸ் 7 தமிழ் ஃபேமிலியோட பொங்கல் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். வாங்க இவங்க கிட்ட அவங்கவுங்க ஊர்ல எப்படி எல்லாம் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு கேட்கலாம். இல்லை, நான் வந்து மலையாளி, ஸோ அதனால எங்கள் ஊரில் மோஸ்ட்லி பொங்கல் செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. ஸோ சென்னையில் செலிப்ரேட் பண்ணி தான் நான் பார்த்துருக்கேன். அரியலூர். நான் எங்கள் ஊரில் பொங்கல் நல்லா தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. நான் தான் எதுவுமே செய்ய மாட்டேன். இங்கே தான் கோலம் போட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம். நான் வந்து விழுப்புரம். சின்ன வயசுலேருந்து அம்மா கூட அப்பா கூட வளர்ந்தேன் அப்படின்னால அக்கா கூட வளர்ந்தேன். எல்லாமே எல்லா வேலையுமே அவங்க சொல்லி தான் கூட தெரியும். அம்மா வீட்டில் என்ன செய்கிறாங்களோ, அக்கா என்ன வேலை செய்கிறாங்களோ எல்லா வேலையும் எனக்கும் தெரியும். அதனால் சரி சும்மா தான் இருக்கும்ல, அதனால் வந்து கலந்துக்கிட்டேன். இப்போ வீட்டில் பெண்கள் என்ன வேலைலாம் செய்கிறாங்களோ அந்த எல்லா வேலையும் அருள்மொழிக்கு தெரியும், ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கீங்க. இதை எல்லா ஆண்மகனும் ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கணும்னு சொல்லிக்கிறேன். நான் அரக்கோணம். எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் இது போல எல்லா வீதிகளும் வந்து கோலம் போட்டி, அதே போல் சின்ன பிள்ளைகளுக்கு வந்து விளையாட்டு போட்டி இப்படிலாம் வச்சு குழந்தைங்களோட சந்தோஷத்தை தான் வந்து பொங்கலாக வந்து கொண்டாடுவாங்க. ஆனால் இந்த முறை நியூஸ் 7 தமிழ் நம்மளுடைய தொலைக்காட்சியில் அனைவருடைய ஊழியருடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் வகையிலும் அது உற்சாகத்தை வெளிப்படுத்தும் வகையிலும் இந்த பொங்கல் நிகழ்வு வந்து கொண்டாடி வரோம். ஃபஸ்ட்டு அறுவடை நாளாக வந்து தை பொங்கலை தை மாதத்தை கோலாகலமாக விவசாயிகளோட மக்கள் விவசாய குடும்பத்துலேருந்து வந்ததுனால சொல்கிறேன்.
விவசாயிகள் தான் இந்த பொங்கலுக்கான நிரந்தரமான கொண்டாட்டமாக இருக்கும். இது நம்ம படித்து முதல் தலைமுறையாக நம்ம பட்டதாரியாக வந்துட்டு வேலைக்கு வந்துட்டு இங்கே வந்து மக்களோட இந்த விவசாய அந்த நிகழ்வை பார்த்துட்டு நம்ம அந்த மறவாமல் இங்கேயே நம்ம வேலை செய்கிற இடத்துலையும் இந்த பொங்கலை வந்து கொண்டாடுறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நம்ம ஊர்ல பொங்கல் செலிப்ரேட் பண்றதுக்கும் நியூஸ் 7 தமிழ் ஃபேமிலியோட பொங்கல் செலிப்ரேட் பண்றதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஊரில் அப்படின்னா நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வளர்ந்தவங்க எல்லாம் அம்மா அப்பா உறவினர்களோட ஃப்ரெண்ட்ஸோட அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோட செலிப்ரேட் பண்ணுவோம். இங்கே வந்து நாம் கூட வேலை செய்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ், அதாவது சென்னைக்கு வந்து நமக்கு புதுசாக கிடைச்சிருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸோட நம்ம கூட வேலை செய்கிற ஒரு கொலீக்ஸோட நாம் இந்த பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறது இன்னும் ஒரு கூடுதல் ஸ்பெஷலாக எனக்கு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம கூட வந்துட்டு ஃபீனிக்ஸ் மனிதர்கள், மாண்புமிகு நீதியரசர், பேசும் தலைமை இந்த மாதிரி மாபெரும் ஷோவை மக்கள் கணக்கு விருந்தா காட்சியளிக்கிற என்எல்ஏ ஹெட் ஹரிஷ் நம்ம கூட இருக்காங்க. வாங்க அவங்க கிட்ட கேட்கலாம். அண்ணா, இப்போ நீங்க வீட்டில் பொங்கல் செலிப்ரேட் பண்றதுக்கும் நியூஸ் 7 தமிழ் ஃபேமிலியோட பொங்கல் செலிப்ரேட் பண்றதை எப்படி பாக்குறீங்க? இதுல வந்துட்டு உங்களுக்கு மகிழ்ச்சியான தருணம் என்ன? மகிழ்ச்சியான தருணம்னா நீங்களே கோலம் போடுறீங்க. நீங்கள் கோலம் போடுறதுலாம் பார்க்க மகிழ்ச்சியாக இருக்குது. எங்கள் வீட்டில் வந்து ஒரு 4 பேர் பொங்கல் செலிப்ரேட் பண்ணோம். இங்கே ஒரு 30-40 பேர் இருக்கீங்க. மகிழ்ச்சியாக இருக்குது. உங்களுக்கு எந்த வயசுல இருந்து கோலம் போட தெரியும்? இதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைமே ரொம்ப அழகா கோலம் போட்டுட்டு இருக்காங்க. இந்த கோலம் வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் டைம் போடல, நிறைய டைம் போட்டிருக்கேன். நான் ஒரு கோலம் ஆர்டிஸ்ட். கோலம் ஆர்டிஸ்ட், அவங்க சொல்றதுலே தெரியுது அவங்க எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட்னு சொல்லிட்டு. நமக்கு உண்மை செய்திகளை உடனுக்குடன் மக்களுக்கு கொண்டு சேர்க்கிறதுக்கு ஒரு நியூஸ் தொலைக்காட்சிக்கு உள்ளீட்டு பிரிவுங்கிறது ரொம்ப முக்கிய பங்கா வகிக்குது. வாங்க இப்போ அவங்க கிட்ட கேட்டலாம் அவங்க எப்படியெல்லாம் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவாங்க, நியூஸ் 7 தமிழோட அவங்க பொங்கல் செலிப்ரேஷன் எப்படி இருக்குதுன்னு கேட்டலாம். நம்ம கூட வந்துட்டு உள்ளீட்டு பிரிவோட தலைவர் தாமோதரன் இருக்கிறாங்க. அண்ணா சொல்லுங்க, உங்களுக்கு எந்த ஊரு, உங்க ஊர்ல எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவீங்க? நாங்கள் வந்து ராமநாதபுரம் மாவட்டம். இங்கே வந்து எல்லாருமே வந்து ஒவ்வொரு ஊரை சேர்ந்தவங்க இருக்காங்க. அதனால் எல்லாருமே பொங்கல் வந்து பானையில் அரிசி வச்சு இந்த மாதிரி தான் கொண்டாடுவாங்க. அதனால் இதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் இந்த வருஷம் வந்து நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியில் வந்து எல்லா துறையும் சேர்ந்து பொங்கல் விழாவை வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். உண்மையிலே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதான் என்னோட ஃபர்ஸ்ட் இயர். எல்லாருமே சேர்ந்து பொங்கல் கொண்டாடுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். தமிழர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபெஸ்டிவல்ன்றது ஒரு முதன்மையான ஒரு சிறப்பான ஒரு பண்டிகை தான் இந்த பொங்கல் பண்டிகை. நியூஸ் 7ல பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறது ரொம்பவே ஜாலியாக இருக்குது. இங்கே நிறைய கேம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு எல்லாரும் ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். பொங்கல் அப்படின்னாவே பொங்கலோடு சேர்த்து எல்லாரோட மகிழ்ச்சியும் பொங்கணும். ஸோ எனக்கெல்லாம் பொறுத்த வரைக்கும் தொழில் தான் நம்பர் 1. அந்த விதத்தில் இங்கே நியூஸ் 7ல என்னோட ஆஃபீஸில் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறது ரொம்பவே நல்லா இருக்குது. ஹாப்பி பொங்கல் எல்லாருக்கும். என்னை பொறுத்த வரையும் நான் வந்து காலேஜில், ஸ்கூல்ஸில், வீட்டில் எவ்வளோ நம்ம பொங்கல் செலிப்ரேஷன்லாம் பண்ணியிருக்கோம். பட் இந்த வர பார்த்தீங்கன்னா வந்து நம்ம முதல் தடவை நியூஸ் 7 ஆஃபீஸில் வந்து இந்த பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணியிருக்கோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. உண்மையிலே இந்த ஸ்போர்ட்ஸில் நிறைய கேம்ஸ்லாம் வச்சாங்க. இதுவும் நம்ம கூட வேலை செய்கிறவங்க எல்லாரும் கூட வந்து இந்த கேம்ஸ் பார்க்குறதும் இல்லை இந்த பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுறதும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. உண்மையிலே நல்லா இருந்தது. தேங்க்யூ ஃபார் தி மச். எல்லாருக்கும் வந்து பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். நியூஸ் 7 தமிழில் பொங்கல் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. பொங்கல் நல்லா வந்திருக்கு. நாங்கள் எல்லாரும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் பொங்கல் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நியூஸ் 7 தமிழில் வந்து முதல் முறையாக பொங்கல் கொண்டாட்டம் ரொம்ப மகிழ்ச்சியாக போச்சு. தமிழர் திருநாளை கொண்டாடும் உலகில் உள்ள அனைத்து தமிழர்களுக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக பல வருஷமாக நம்ம நியூஸ் 7ல இருந்தாலும் இந்த வருஷம் கொண்டாடினது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாரம்பரியமான விளையாட்டுகள் எல்லாம் பானை உடைத்தல், லெமன் ஸ்பூனு, இந்த மாதிரி பானையில் வந்து பொங்கல் வச்சு கொண்டாடினது எல்லாமே நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நம்ம ஃபேமிலியோட கொண்டாடுறதுக்கும் ஒர்க் பண்ணுற இந்த ஃபேமிலியோட கொண்டாடுறதுக்கு நிஜமாலே ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்குது. யூஸ்வலாக இந்த மாதிரி ஏதாவது பண்ணும்போது நமக்கே ஒரு என்கரேஜ்மெண்ட்டு எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த மாதிரி ரெகுலராக பண்ணணும் நல்லா தான் இருக்கும். கண்டிப்பாக பண்ணலாம். இப்போ கோல போட்டி நிறைவு பெற்றிருக்கு. இந்த கோல போட்டிக்கான ரிசல்ட்டை வந்து நமது தலைமை செய்தி ஆசிரியர் சுகிதா சாரங்கராஜ் அறிவிப்பாங்க. வாங்க ஒவ்வொரு கோலத்தையா பார்த்துட்டு எந்த கோலம் வந்து முதல் பரிசு வெல்ல போகுதுங்கிறத பார்க்கலாம். இந்த கோலம் வந்து நம்ம அக்காங்கெல்லாம் சேர்ந்து போட்டிருக்காங்களாம். ரொம்ப நல்லா இருக்கு. என்ன ஸ்பெஷல்கா இதில்?
பொங்கல் பானை பொங்கி வழியுது. ஓகே, அப்படியே நமக்கும் மகிழ்ச்சி பொங்கட்டும். கிருஷ்ணவேணி மாதிரியே அந்த கோலமும் புரிஞ்சுக்க முடியாத மாதிரியே கோலத்தை வேற கூகுள்ல வேற காப்பி அடிச்சு போட்டிருக்குது அந்த பாப்பா. கிருஷ்ணவேணிக்கு கொடுக்குற மதிப்பெண் எல்லாம் இந்த கோலத்துக்கும் பொருந்தும். ஆண்கள் போட்ட கோலம் ரொம்ப அழகா இருக்கு, அவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். கோலம் போட்டவங்க வாங்க, எல்லாரும் ஒரு ஓ போடலாம். கோலம் போட்டது நீங்க தானா? எல்லாரும் ஒரு ஓ போடலாம். நம்ம கோலம் போட்ட அன்பளிக்கு அவர் போட்ட கோலத்தை காப்பி அடிச்சு 20 ரூபா காசு கொடுத்து அதுல NLE பொங்கல் வாழ்த்துக்கள்னு ஹரிஷ் எழுதி இருக்கிறாப்ல. வெள்ளமா அது வெள்ள பொங்கலா? பானை. இந்த கோலம் வந்து கொஞ்சம் சுமார் தான், ஆனா மேல நியூஸ் 7 தமிழ் நம்ம லோகோ போட்டுக்கிறதுனால கிளாஸ் ஆயிடுச்சு இந்த கோலமா. அதனால அவுட்புட் நல்லா வெளியில வந்திருக்கான், அவுட்லைன் நல்லா போட்டிருக்காங்களாம். தாமரையில பொங்கல் பொங்கி இருக்கு. இது வந்து பார்த்தா தாமரை போட்ட தாமரை கோலமாமா. பொதுவாக வந்து ஊடகத்தில் பயணிக்கிறதுனால இங்கே வந்து டே டு டே லைஃப்பில் வந்து எப்படின்னா பிரேக்கிங் நியூஸ் ஹெட்லைன்ஸ் அப்படி ரொம்ப பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த பொங்கல் அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் அதெல்லாம் மறந்து ஒரு வெளியில் வந்து பாரம்பரிய தமிழோட விளையாட்டுகள் எல்லாத்தையும் பண்ணி பொங்கல் வச்சு கொலீக்ஸோட ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுறது வந்து ஒரு புதுவித அனுபவமாக நிச்சயமாக இருந்துச்சு. நியூஸ் 7 தமிழை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்தில் எனக்கு நான் வந்து ஜாயின் பண்ணி 5 மாதம் தான் ஆச்சு. எனக்கு இது 2025 பெஸ்ட் பொங்கலாக இருந்துச்சு. நல்லா சந்தோஷமாக இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். பொங்கல்னாலே ஒரு பெரிய ஃபெஸ்டிவலு, ஊரில் தான் எல்லாருமே கொண்டாடிட்டு இருப்போம். இப்போ வந்துட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு நான் இங்கே இருக்கிறது வந்துட்டு நான் ஊரை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஊரில் சின்ன பசங்க எல்லாருமே வந்துட்டு நிறைய கேம்ஸ் எல்லாம் வச்சு நிறைய கொண்டாடுவாங்க. அதே மாதிரி அதே ஊரில் இருந்த விஷயத்த இங்கே நியூஸ் 7 தமிழ் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கிராமத்துலேருந்து வந்திருக்கோம். இதான் எங்களுக்கு சென்னை ஃபர்ஸ்ட் டைம். கிராமத்துலலாம் ரொம்ப சிறப்பாகவே இந்த பொங்கல் விழாவை கொண்டாடுவாங்க. அப்படி இங்கே நியூஸ் 7 ஆஃபீஸில் பொங்கல் விழா கொண்டாட போகிறாங்க அப்படின்னு சொல்லும் போது எங்களுக்கெல்லாம் சாதாரணமாக பொங்கல் வச்சு எல்லாருக்கும் பொங்கல் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் தான் வந்தோம். அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் உரியடித்தார் நிறைய போட்டிகள் நடத்தினாங்க. திருப்பி கிராமத்துக்குள்ளே போன மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துச்சு. நம்ம வீட்டிலேருந்து எப்படி பொங்கல் ஃபங்க்ஷனை ரொம்ப செலிப்ரேட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இங்கே ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணோம். இங்கே இருக்கிறதே நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோடு சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு ஹாப்பினஸ் கொடுத்துச்சு. நிறையா கேம்ஸ் இருந்தது, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அடுத்ததான் வந்து பண்ண சாப்பிட்ற போட்டி. மூன்றாண்டு காலத்தில் இப்படிப்பட்ட சிறப்பான ஒரு நிகழ்ச்சி நான் பார்த்ததில்லை. சிறப்பான முறையில் கிராமத்தில் விட குடும்பத்தில் கொண்டாடுவதை விட மன நிறைவாகவும் சிறப்பாகவும் இருந்தது. ரொம்ப நன்றி, நிர்வாகத்துக்கு நன்றி செய்து கொள்ளுங்கள். நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கே ஹாப்பி பொங்கல். பொதுவாகவே வந்து பொங்கல் அப்படின்னா வந்து நல்ல ஒரு செலிப்ரேஷனான ஒரு பொங்கலாக தான் இருக்கும். கிராமத்தில் நல்லா கொண்டாடுவாங்க. ஸோ அதே போல் சிட்டிகளில் வந்ததுக்கப்புறம் பெருசாக அந்த பொங்கல் வந்து செலிப்ரேஷன் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இந்த டைம் வந்து நியூஸ் 7 தமிழில் கொண்டாடின ஒரு பொங்கல் இருக்கிறது ஒரு கிராமத்து பொங்கலை வந்து அப்படியே வந்து செலிப்ரேஷன் பண்ணுற மாதிரியே இருந்துச்சு. இந்த 3 நாள் நீண்ட நெடிய கொண்டாட்டம் அப்படிங்கிறது வேற எந்த பண்டிகைக்கும் இல்லாத ஒரு சிறப்பாக பார்க்குறேன். அந்த வகையில் சேனலில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் அவங்களோட அதாவது எடிட்டிங் டீமில் இருக்கவங்க எடிட்டிங்கும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, ஆங்கராக இருக்கவங்க பேசிகிட்டே இருப்பாங்க. இப்படியான அவங்க வேலைகளை விட்டுட்டு தனிப்பட்ட நபராக அவங்க யாருங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கொண்டாட்டம் ஏதோ ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த போட்டியில வின் பண்றதுக்கு நீங்க எந்த மாதிரியான யுக்தி எல்லாம் கையாண்டீங்க? நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாக பண்ணு தான், யார் பேசுறதையும் கேட்கறது இல்லை, நம்மளும் பேசுறது இல்லை. நம்ம என்னவோ அதை தான் கவனிக்கணும்.
இந்த 10 வருடத்துக்கு இல்லாமல் இந்த வருடம் புதுசாக ஸ்போர்ட்ஸு விளையாட்டு மக்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க. இந்த வருடம் எல்லா ஸ்டாஃபுங்க சேர்ந்து ரொம்ப மகிழ்ச்சியாகுது. இனிய பொங்கல் இனிய வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் பொங்கல் நல்ல வாழ்த்துக்கள். பொங்கல்லாம் வந்து இந்த மாதிரி செலிப்ரேஷன் பண்ணதே கிடையாது. பொதுவாக வீட்டில் வந்து பிரியாணி செலிப்ரேஷன் தான் பண்ணுவோம் ரம்ஜான் பக்ரீதுக்கு. இந்த மாதிரி பொங்கல் செலிப்ரேஷன்லாம் பார்க்கணுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. பேசிக்காக வந்து நான் சென்னை பையன். ஸோ இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பார்க்குறேன். தான் பொங்கலில் வந்து உப்பு போடுவாங்களா சக்கரை போடுவாங்களா லைட்டாக டவுட்டு. இப்போ தான் தெரிய வருது பொங்கலில் வந்து வெண்பொங்கலில் வந்து சக்கரை தான் போடுறாங்கன்ட்டு. ஸோ அதனால் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த வேட்டி சட்டை அந்த பாரம்பரியம் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. நியூஸ் 7 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் வந்து நியூஸ் 7 தமிழ் ஊழியர்களுடன் இணைந்து பொங்கலை கொண்டாடினதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். இந்த மகிழ்ச்சியான தருணத்தை ஏற்படுத்திய நிர்வாகத்தினர், நியூஸ் 7 தமிழ் மேலாண்மை இயக்குனர் மற்றும் நிர்வாகத்தினர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நியூஸ் 7 சார்பாக இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஸ்கூல் டேஸ்லும் சரி காலேஜ் டேஸ் சரி பொங்கல் நான் மிஸ் பண்ணிட்டேன். பட் இப்போ இந்த ஆஃபீஸில் வந்து திரும்பி அந்த பொங்கல் நான் செலிப்ரேட் பண்ணுறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நியூஸ் 7 தமிழ் சார்பாக அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் பண்ணது தான் வந்து இதுக்கு வரைக்கும் பண்ணதுலேயே கொஞ்சம் கிராண்டாக பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி அடிக்கடி பொங்கல் செலிப்ரேஷன் தீபாவளி செலிப்ரேஷன் இந்த மாதிரி பண்ணுறதுனால ஸ்டாஃபுங்களோட எல்லாருக்குமே ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் மாதிரி இருந்து அது எல்லாமே ஒரு எந்துவாக இருக்கும். இந்த பொங்கல் உண்மையாலே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. வீட்டில் கொண்டாடணுன்னு மட்டும்தான் இருந்தேன். ஆஃபீஸில் இந்த மாதிரி பண்ணுற ஈவெண்ட்ஸ் வந்து உண்மையாலே ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருக்குமே ஒரு பாசிட்டிவாக இருந்துச்சு. ஸோ ஐ விஷ் ஆல் வெரி ஹாப்பி பொங்கல். அக்கா சொல்லுங்க, உங்களுக்கு வீட்டில் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறதுக்கும் நம்ம நியூஸ் 7 தமிழ் ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணுறது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? முடிச்சுட்டு வரேனே. நியூஸ் 7 நேயர்கள் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். இந்த பொங்கல் என்னெல்லாம் போட்டிருக்கீங்க சொல்லுங்கக்கா. இன்னும் எதுவுமே போடலையே. எல்லாருமே நல்லா என்ன சந்தோஷமா பார்த்துக்கிறாங்க. எல்லாருமே அன்பா பழகுறாங்க. அதனால தான் இந்த 10 வருஷமா நான் இங்கே ஓட்ட முடியுது. வேலை செய்யறேன் நான். தற்பொழுது நம்ம தம்பி கேசவ அவர்கள் பொங்கலிடம் கவிதை பேசுவார். கவிதையா? பேசுங்க. கவிதை தெரியாது எனக்கு. அவன்யாபுரம் ஜல்லிக்கட்டில் 6 காளைகளை அடக்கியவர் எங்க அண்ணன் தாமோதரன். பொங்கல் ஏ பொங்கல் சி பொங்கல். ரெடி 1 2 3 ஸ்டார்ட். தை பொங்கலும் வந்தது பால் பொங்குது பாட்டு சொல்லடியோ, எங்க மங்கையர் அழிடும் மகாநதியை கேட்டு சொல்லடியோ. ஓ இத்தனை வருஷத்தில் வந்து நாங்கள் இவ்வளோ செலிப்ரேஷன் வந்து இவ்வளோ சூப்பராக நான் பார்த்ததில்ல. இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாக போயிடுச்சு. ரொம்ப நல்லாவும் இருக்குது. இனிமேல் நல்லா போகணும்னு எதிர்பார்க்குறோம். நாங்கள் வந்து காலேஜில் தான் இதுக்கு முன்னாடி செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். பொங்கல்லாம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த வருஷம் தான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ஆஃபீஸில் செலிப்ரேட் பண்ணியிருக்கேன். இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இங்கே நிறையா கேம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. ஹாப்பி பொங்கல் எல்லாருக்கும்.
பொங்கல் வாழ்த்துக்கள். நியூஸ் 7 சார்பாக நம்ம பொங்கல் விழா வந்து ரொம்ப சிறப்பாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த நம்ம சேர்மன் சாருக்கும் எம்டி சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸு. அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். ஒரு சிறப்பாக ஒரு ஃப்ரெண்ட்லியாக விளையாட்டு போட்டிகள் வச்சு நம்ம ஊரில் எப்படி வந்து பொங்கலை கொண்டாடுவோமோ அதே மாதிரி ஒரு அனுபவத்தை வந்து நியூஸ் 7 கொடுத்து, அதனால் நியூஸ் 7 இருக்க எல்லா நிர்வாகிகளுக்கும் கூட இருக்க நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு இனிய தமிழர் திரு நல்வாழ்த்துக்கள். உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் இனிமையும் வளமையும் ஒவ்வொரு நாளும் பொங்கி வழிய வாழ்த்துகின்றேன். ரொம்ப மகிழ்ச்சியாக உற்சாகமாக எல்லாரோடு கூட சேர்ந்து நம்ம ஸ்டாஃபோடு கூட சேர்ந்து பொங்கல் விழா இல்லை திருவிழாவாக கொண்டாடுவதில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. வயசு வித்தியாசம் இல்லாமல், ஜெண்டர் வித்தியாசம் இல்லாமல் ஒரு குடும்பமாக கொண்டாடினதில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நியூஸ் 7 தமிழ் குடும்பத்தின் சார்பாக பொங்கல் விழா இன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. எங்கள் குடும்பத்தில் உள்ள பணியாளர் அனைவரும் பல துறைகளில் இங்குள்ள சிறப்பாக பணிபுரிந்து வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் இப்பொழுது நடைபெறும் பொங்கல் விழாக்களில் அனைத்து போட்டிகளிலும் கலந்து கொண்டு சிறப்பாக விளையாடி பொங்கல் விழாவை மிகவும் சிறப்பித்து வருகிறார்கள். பணியாளர்களுடைய அந்த மகிழ்ச்சியான பொங்கல் விழா கொண்டாட்டங்களை ஏற்றுக்கொண்டு இந்த நிர்வாகம் சார்பில் பொங்கல் விழா வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது நியூஸ் 7 தமிழ் குடும்பத்திற்கு எனது இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பொங்கல் விழா சிறப்பாக நடத்துவதற்கு வாய்ப்பளித்த நமது குழுமத்தின் சேர்மன் அவர்களுக்கும் நிர்வாக இயக்குநர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அவர்களுக்கும் எங்களது பொங்கல் வாழ்த்துக்களை இக்குழுமத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த அட்மின்ல இருக்க ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும், செக்யூரிட்டியில ஆரம்பிச்சு ஹவுஸ் கீப்பிங் அக்காங்கலேருந்து ஆஃபீஸ் பாய்ஸ்லேருந்து எல்லாரும் நைட்லேருந்து எல்லாரும் வந்து கடைக்கு இதுக்கும் அலைஞ்சு எல்லாம் வாங்கியிருக்கீங்க. அதுக்கும் ஒரு ஸ்பெஷல் கிளாப்ஸும் ப்ளஸ் ப்ரைஸும். காலம் பல கடந்து பண்பாட்டு தலத்தில் தனிப்பெரும் வரலாற்று திருவிழாவாக உலகெங்கும் உள்ள தமிழர்களால் பொங்கல் திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது. மத உணர்வும் இன உணர்வும் கடந்து பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்பும் பண்பாட்டின் மக்கள் விழாவாகவே பொங்கல் ஒளிர்விட்டு பிரகாசிக்கிறது. உழவர் பெருமக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் பொங்கல் எனும் பண்பாட்டு திருவிழாவில் நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சிக்கு தனி தொடர்பு உண்டு. ஆண்டுதோறும் உலகெங்கும் கொண்டாடப்படும் தமிழர் திருநாளான பொங்கல் கொண்டாட்டத்தை உள்ளதை உள்ளபடி அதே மகிழ்ச்சி கொண்டாட்டத்தோடு மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதில் முதன்மை இடம் வகிக்கிறது. தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டி ஆண்டுதோறும் பொங்கல் திருவிழாவின் பொழுது நடத்தப்பட்டு வருகிறது. வரலாற்று சிறப்புமிக்க ஜல்லிக்கட்டு போட்டிகளை உலக அரங்கில் தமிழரின் வீரத்தை பறைசாற்றும் விதமாக நேரலை செய்து கண்களுக்கு விருந்தாக்குவதில் நியூஸ் 7 தமிழ் எப்போதும் முதலிடம் என்பதை உலகத் தமிழர்களே அறிவார்கள். அத்தகைய ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்தக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்ட போது தன்னெழுச்சியாக தமிழர்கள் வங்கக் கடலோரம் உணர்ச்சி தழும்ப திரண்டனர். உரிமை குரலாய் ஜல்லிக்கட்டுக்கு விதிக்கப்பட்ட தடையை உடைக்க தமிழர்கள் என்ற ஒற்றை குடையின் கீழ் போராட்டக் களத்தை கட்டமைத்தனர். உலக அரங்கில் ஜல்லிக்கட்டு போராட்டம் பெரும் ஜல்லிக்கட்டு புரட்சியாக வெடித்தது.
மெரீனாவில் திரண்ட இளைஞர்களின் உணர்வுகளை முதலாக தொலைக்காட்சியில் பதிவு செய்தது நமது நியூஸ் 7 தமிழ். 10 நாட்கள் நடந்த மெரீனா புரட்சியை பல்வேறு வழிகளில் பதிவு செய்து உலகறிய செய்தது. விளைவு, போராட்டம் வெற்றியடைந்தது. ஜல்லிக்கட்டு நடத்த விதிக்கப்பட்ட தடை உடைக்கப்பட்டது. அந்த ஆண்டே தமிழர்களின் மரபு திருவிழாவில் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்பட்டது. அதை தொடர் நேரலைப்படுத்தியது நியூஸ் 7 தமிழ். ஒவ்வொரு ஆண்டும் மதுரை, அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் உள்ளிட்ட தமிழ்நாட்டில் நடக்கும் அத்தனை ஜல்லிக்கட்டு போட்டிகளையும் நேரலைப்படுத்தி உலக மக்களின் கண்களுக்கு விருந்தளித்ததில் பெரும் பங்கு நியூஸ் 7 தமிழுக்கு எந்நாளும் உண்டு. தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை காட்சிப்படுத்துவது மட்டுமல்ல, தன் பணியாளர்களோடு சேர்ந்து கொண்டாடுவதிலும் நியூஸ் 7 தமிழ் தனக்கென்று தனித்தன்மையை பெற்றுள்ளது. இந்த ஆண்டு நியூஸ் 7 தமிழ் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை கொண்டாடியது. வண்ணக் கோலமிட்டு தைமகளை வரவேற்ற நியூஸ் 7 தமிழ் கோலப்போட்டியுடன் கொண்டாட்டத்தை தொடங்கியது. என்ன கேம் பார்க்க போறோம்னா மியூசிக் சேர். சேரை தொட்டு நடக்காதீங்க. கோலத்தை தொட்டே போங்க. இருப்பா. எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். நியூஸ் 7 சார்பாக நம்ம பொங்கல் விழா வந்து ரொம்ப சிறப்பாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த நம்ம சேர்மன் சாருக்கும் எம்டி சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸு. அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். எஸ், பொங்கல் செலிப்ரேஷன் அப்படின்னா எப்படி களை கட்டும் அப்படின்றத நாங்கள் இங்கே கொண்டாடி இருக்கோம். அதில் எல்லோரும் ரொம்ப டயர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எப்போ பார்த்தாலும் நியூஸ், பிரேக்கிங், ஹெட்லைன்ஸ் இதையே நாங்கள் எல்லாம் பார்த்துட்டு ஒரு ட்ரையான ஒரு ஃபீலிங்கில் இருந்தால் கூட பொங்கல் அப்படின்னோடனே எல்லாரும் பயங்கரமாக செலிப்ரேஷனை அட்டகாசமாக கலக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். எஸ், இந்த ஒரு நிகழ்வை எங்களுக்காக ஏற்படுத்தி கொடுத்த நிர்வாகத்துக்கு ரொம்பவே நன்றி இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். அண்ட் உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். மியூசிக். நியூஸ் 7 சார்பாக இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தை திருநாள்ன்றது தமிழர்களுக்கு முக்கியமான திருநாள். அதை கொண்டாடுறதுன்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். ஆஃபீஸில் கொண்டாடின நிகழ்ச்சி வந்து ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு. எல்லாரும் விளையாண்டுக்கிட்டு ஒருத்தரை தங்களோட அன்பை பகிர்ந்துக்கிட்டது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்குறேன். நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி சார்பாக தமிழ்நாடு மட்டுமின்றி இந்தியாவில் உள்ள அனைத்து செய்தியாளர்களுக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நம்ம இந்த வட்டம் நம்ம தொலைக்காட்சியில் வந்து மிக சிறப்பாக வந்து பொங்கல் கொண்டாட்டம் செலிப்ரேட் பண்ணோம். இதில் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் அவங்கவுங்க வருவாங்க, அவங்கவுங்க வேலை பார்ப்பாங்க, அவங்க டிபார்ட்மெண்ட் ரீதியாக வேலை பார்த்துட்டு அப்படி அப்படியே போயிடுவாங்க. ஆனால் இந்த வட்டம் நம்ம ஆஃபீஸில் இருக்கிற கடைக்கோடி ஊழியர்லேருந்து மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஊழியர்களும் இணைந்து பொங்கல் கொண்டாட்டம் கொண்டாடினோம். இது வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்பட்டுச்சு. எல்லோரும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த வருஷம் பொங்கல் வந்து அனைத்து ஊழியர்களுக்கும் நியூஸ் 7 தொலைக்காட்சி மற்றும் நம்ம நிர்வாக இயக்குனர் நமது சேர்மன் சார் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். இந்த வாய்ப்பை வழங்கிய நியூஸ் 7 தொலைக்காட்சி குடும்பத்திற்கு நன்றி. எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் பொங்கல் செலிப்ரேஷன் நியூஸ் 7 நல்லா போயிட்டுருக்கு.
இந்த மாதிரி ஊரில் தான் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே ரொம்ப நாள் கழித்து சென்னையில் பார்க்குறோம். இந்த கேம்ஸ்லாம் வந்து சின்ன வயசில் இருந்து அதுக்கப்புறம் இப்போ தான் விளையாடுறேன். ரொம்ப இது மகிழ்ச்சியான தருணம் தான். இந்த வாய்ப்பை வழங்கிய நியூஸ் 7 ஃபேமிலிக்கு ரொம்ப நன்றி. உழவர் பெருமக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் பொங்கல் எனும் பண்பாட்டு திருவிழாவில் நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சிக்கு தனி தொடர்புண்டு. வரலாற்று சிறப்புமிக்க ஜல்லிக்கட்டு போட்டிகளை உலக அரங்கில் தமிழரின் வீரத்தை பறைசாற்றும் விதமாக நேரலை செய்து கண்களுக்கு விருந்தாக்குவதில் நியூஸ் 7 தமிழ் எப்போதும் முதலிடம் என்பதை உலகத் தமிழர்களே அறிவார்கள். அத்தகைய ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்தக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்ட போது தன்னெழுச்சியாக தமிழர்கள் வங்கக் கடலோரம் உணர்ச்சி தழும்ப திரண்டனர். உரிமை குரலாய் ஜல்லிக்கட்டுக்கு விதிக்கப்பட்ட தடையை உடைக்க தமிழர்கள் என்ற ஒற்றை குடையின் கீழ் போராட்டக் களத்தை கட்டமைத்தனர். உலக அரங்கில் ஜல்லிக்கட்டு போராட்டம் பெரும் ஜல்லிக்கட்டு புரட்சியாக வெடித்தது. மெரீனாவில் திரண்ட இளைஞர்களின் உணர்வுகளை முதலாக தொலைக்காட்சியில் பதிவு செய்தது நமது நியூஸ் 7 தமிழ். 10 நாட்கள் நடந்த மெரீனா புரட்சியை பல்வேறு வழிகளில் பதிவு செய்து உலகறிய செய்தது. விளைவு போராட்டம் வெற்றி அடைந்தது. ஜல்லிக்கட்டு நடத்த விதிக்கப்பட்ட தடை உடைக்கப்பட்டது. அந்த ஆண்டே தமிழர்களின் மரபு திருவிழாவில் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்பட்டது. அதை தொடர் நேரலைப்படுத்தியது நியூஸ் 7 தமிழ். ஒவ்வொரு ஆண்டும் மதுரை, அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் உள்ளிட்ட தமிழ்நாட்டில் நடக்கும் அத்தனை ஜல்லிக்கட்டு போட்டிகளையும் நேரலைப்படுத்தி உலக மக்களின் கண்களுக்கு விருந்தளித்ததில் பெரும் பங்கு நியூஸ் 7 தமிழுக்கு எந்நாளும் உண்டு. தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை காட்சிப்படுத்துவது மட்டுமல்ல, தன் பணியாளர்களோடு சேர்ந்து கொண்டாடுவதிலும் நியூஸ் 7 தமிழ் தனக்கென்று தனித்தன்மையை பெற்றுள்ளது. இந்த ஆண்டு நியூஸ் 7 தமிழ் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை கொண்டாடியது. வண்ணக் கோலமிட்டு தைமகளை வரவேற்ற நியூஸ் 7 தமிழ் கோலப்போட்டியுடன் கொண்டாட்டத்தை தொடங்கியது. நியூஸ் 7 தமிழ் எங்கள் அலுவலகத்தை இந்த வருடம் தை பொங்கல் என்பது ரொம்ப சிறப்பாக நடைபெற்றது. ஃபஸ்ட்டு வந்து கோலப்பட்டியில் ஆரம்பித்து பண்ணு தின்னுதல், மியூசிக்கல் சேர், அப்புறம் உரியடிக்கிறதுல வந்து நிறைய எங்களுடைய ஆண்கள் நிறைய கலந்துக்கிட்டாங்க, எங்களுடைய உறுப்பினர்கள். அதில் எல்லா டீமும் இருக்குது, ஒவ்வொரு டீமும் ட்ரை பண்ணாங்க, முடியல. ஆனால் எங்களுடைய பிசிஆர் டீம் எங்களுடைய பிசிஆர் ஹெட் மணிமாறன் அவர்கள் வந்து உரிய அடித்து அதனுடைய பதக்கத்தை அவர் வென்றார். உழவர்களுக்கும் மக்களுக்கும் இந்த பொங்கல் வந்து சிறப்பாக அமையணும். ஒவ்வொரு அலுவலகத்திலும் நடைபெறுகின்ற இந்த தைப்பொங்கல் மிகவும் சிறப்பானது. தித்திக்கும் இந்த தைப்பொங்கல் எல்லாருடைய இல்லங்களிலும் சிறப்பாக அமைய அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.
இங்கே ஆஃபீஸில் வந்து பொங்கல் ஃபெஸ்டிவல் கொண்டாடினோம். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைமு ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லாருக்குமே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாங்கள் பொங்கல் செலிப்ரேட் பண்ணோம். செம்ம மஜாவாக இருந்துச்சு. டான்ஸ் ஆடி பொங்கல் வச்சு வீட்டில் எப்படி செலிப்ரேட் பண்ணுவோமோ அதை விட பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணோம். நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஆஃபீஸ் வந்து நான் கொண்டாடுற ஃபர்ஸ்ட் செலிப்ரேஷன் வந்து பொங்கல் செலிப்ரேஷன். ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக இருந்தது. கோலப்போட்டியில் ஆரம்பித்து லாஸ்ட்டாக பொங்கல் சாப்பிட்ற வரைக்கும் ப்ரைஸ் கொடுத்தாங்க. நல்லா ஜாலியாக ஃபன் பண்ணோம். நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நான் இது வரைக்கும் இங்கே 11 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. இது மாதிரி இருந்தால் எல்லாருக்கும் வேலை செய்கிறதுக்கு ஒரு உத்தியோகமாக இருக்கும். எங்கள் கூட எல்லாரும் சப்போர்ட் பண்ணதுக்கு நன்றி. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஃபஸ்ட்டு கேட்டு இதுக்கான முயற்சியை எடுத்த தாரா அண்ட் மோகனுக்கும் ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸ். அதே மாதிரி இந்த இனிஷியேட்டிவ்ஸை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த அட்மின்ல இருக்க ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும், செக்யூரிட்டியில ஆரம்பிச்சு ஹவுஸ் கீப்பிங் அக்காங்கள்லேருந்து ஆஃபீஸ் பாய்ஸ்லேருந்து எல்லாரும் நைட்லேருந்து எல்லாரும் வந்து கடைக்கு இதுக்கும் அலைஞ்சு எல்லாம் வாங்கியிருக்கீங்க. அதுக்கும் ஒரு ஸ்பெஷல் கிளாப்ஸும் ப்ளஸ் ப்ரைஸும் அவங்க எல்லாருக்கும் உண்டு. ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் வந்து தாராவுக்கு நிறைய முயற்சி. இன்னைக்கு தான் அதோட லீடர்ஷிப் குவாலிட்டி எல்லாம் பார்த்தேன். எல்லாரும் நம்மளாம் ஃபர்ஸ்ட் ப்ரைஸை சொல்லிட்டு போயிட்டோம். அது வந்து எல்லார் பேரையும் ரொம்ப பொறுப்பாக எழுதி கரெக்டாக இங்கே வந்து அதுக்கு ப்ரைஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிருச்சு. அதுக்கு ஒரு ஸ்பெஷல் கிளாப்ஸ். கங்க்ராட்ஸ். கிருஷ்ணவேணி, யுவராணி, இவங்க 4 பேருக்குமே, இவங்க 4 பேர் தான் அந்த இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்தாங்க. அவங்க 4 பேருக்குமே சார் இந்த வருஷம் இதை பண்ணலான்னு சொன்னோன்னே ராஜா சார் பண்ணுங்கன்னு சொல்லி உடனே பர்மிஷன் கொடுத்தது ரொம்ப முக்கியமானது. தேங்க்யூ சார்.